மாத்திரன் ஹில் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. பங்களாவை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஆனால் உள்ள அலோடு இல்லை. ஆனால் நான் வந்திருக்கேன் காட்டலான்ட்டு. தெரியுதா, பேய் பங்களாவை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. வேறெல்லாம் இருக்கா. உள்ளே குளிக்கிறதுக்கு வச்சு இந்த தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுருக்கானுங்க. வெளியே வைக்கலையா? வெளியே ஹாய், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்கேன். லாஸ்ட் வீடியோ அரியர்போர்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கே ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அரியர்போர்ட்லேருந்து பக்கம் கொஞ்சம் தள்ளி, அதே நவி மும்பைலேருந்து இப்படி வந்தீங்கன்னா மாத்திரன் ஹில் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அழகாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்து அதே ட்விஸ்ட் மாட்டிக்கிட்டேன். சேம் ஆட்டோ தான். இங்கே வந்தால் எங்கே வந்தாலுமே 500 ரூபாய்க்கு கம்மியாக கேட்க மாட்டேங்கிறானுங்க மேலே ஏறதுக்கு. ஆனால் ட்ரெயின் இருக்குது. நாங்கள் வந்து அந்த ட்ரெயின் போகிறதுக்கான ஆப்ஷன் எங்களுக்கு காலையிலே கிடைக்கல. ஸோ இப்படி லிஃப்ட் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும். மக்களே, கடைசியில் வந்து ட்ரெயின் போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் ஷேரிங்கு போடா இவ்வளோ ஷேரிங் 500 ரூபா கேட்குறானுங்க. ஏற்றி விடுறதுக்கு பார்க்குறான் அவனோட தோஸ்து கூட. சரி, ஆனால் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பக்கம் ட்ரெயின் இருக்குது. இங்கேருந்து நம்ம மலை மேலே வந்து நம்ம ஊட்டியில் இருக்குள்ள டாய் ட்ரெயின், அந்த மாதிரி இங்கே டாய் ட்ரெயின் இருக்குது. ஆனால் அது புக் பண்ண தேவையில்லை. ஆனால் கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இல்லாட்டி ஷேர் ஐபீஸ் ப்ரோ. நம்ம ஊருக்கார பசங்க மாதிரி தான் தர்றானுங்க. மூஞ்ச பத்தலே தெரியுது. இவனுங்க நம்ம கிட்டது காசு அடிக்காம விட மாட்டானுங்க. எவ்வளோ கேட்குறான்னு தெரியல. எத்தனை பைசா எவ்வளோன்னு கேளு போ தலைவரே. எவ்வளோ? 200 2 பேர் சேர்ந்து 200. ஓகே, ஃபைன் தான். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சே குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். சே வணக்கம். வணக்கம். நமஸ்கார். கடைசியில் ஷேர் ஆட்டோவே ஏறியாச்சு. 100 ரூபா ஒரு ஆள் கேட்டிருக்கான். நானும் ப்ரோ, இவர் என்னோடய ஃப்ரெண்டு என் கூட வந்திருக்காரு இந்த டைமு. நம்ம கூட ஒரு ஃபேமிலி வராங்க. 7 கிலோமீட்டர். பரவாயில்ல. அவன் ஃபஸ்ட்டு 500 ரூபா கேட்டான். கடைசியில் அப்படியே வந்து அவனே கூப்பிட்டுக்கிட்டான். மக்களே, ஃபைனலி உள்ளே வந்துட்டோம் நாங்கள். ஆக்சுவலி என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபா வாங்குறானுங்க. ஆனால் ஜிபேலாம் கிடையாது. ஸோ நீங்கள் கேஷ் எடுத்துக்கோங்க. கையில் கேஷ் வச்சுருந்தா மட்டும் தான் உள்ளே வர முடியும். இல்லாட்டி இங்கே நாங்களே கேஷ் இல்லாமல் டீ கடையில் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வந்து 200 ரூபா வாங்கணும். பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி நிறையா இருக்குது. ஆனால் எவ்வளோன்னு தெரியல. நாம் வந்து நடந்து போகிற ஐடியாவில் தான் இருக்கேன். ட்ரக்கிங் போகலாம் அப்படின்ட்டு. உதவியும் புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எதுக்கு நடந்து போவோம். வந்தீங்கன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. குளிர்லாம் இல்லை பெருசாக. ஓரளவு கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது. ஆட்டோ புதியா ஆட்டோ வந்து கடைக்கு லோக்கல் அவங்களுக்காக தான் இருக்கும். ஆமாம், மெயினாக இங்கே வந்து மேலே வண்டியெலாம் போகாது. உங்களை வந்து பாதி தூரத்தில் இறக்கி விட்ருவாங்க. ஆனால் என்ன கேட்டால் பெஸ்ட்டு ட்ரெயினில் வந்து வர பாருங்கள். ட்ரெயின் இருக்குது கீழேருந்து, டாய் ட்ரெயின் மாதிரி, ஊட்டி மாதிரி சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சரி டைம் ஆகும் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் 100 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோலேயே வந்துட்டேன். எவ்வளோ குதிரை இருக்குது. எட்டி உதச்சிட போகுது. இந்த ரோடு வேறு லெவலாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் பனி மட்டும் பொழிஞ்சால் நல்லா இருக்கும்ல. வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க நீங்களும். ஐ பையா, ஹிந்தி நை மாலும். ஹிந்தியே தெரியாமல் நம்மக்கிட்ட வந்து பேசினா எப்படி? எங்கே படலே? நோ 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 நோ. என்ன பேசுகிறாருன்னே தெரில எனக்கு. அவர் குதிரை குதிரை இப்படின்னாரு. எனக்கு தெரியல. ஹிந்தி தெரியாமையே நான் வந்து நிறைய ஸ்டேட்டு போயிட்டேன். மேனேஜ் பண்ணிட்டேன். பையா பையா பையா, அவ்வளோதான். வெல்கம் டு மாத்திரன். சென்ட்ரல் ரயில்வேயோட இதுவா? இப்போ இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் போல். இங்கிருந்தால் நம்மளோட ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போகுது. எங்கே போனாலுமே நம்ம கேரளா பாய்ஸ் இருக்காங்கப்பா. மல்லு பாய்ஸ். எங்கே போனாலும் மல்லு பாய்ஸ் இருக்காங்க மகாராஷ்டிராவில். கைஸ், ட்ரெயின் வந்து இங்கிருந்தே மேலே போகுது. ஆனால் அடுத்த ட்ரெயின் பார்த்தா 12 மணிக்கு தானோ. ஸோ 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தான் மேலே. 2 மணி நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு தான் சரி நடந்துடலாம். 1 மணி நேரத்துலேயே போயிடலாம் 4 கிலோமீட்டரை. அதனால் எல்லாம் மட்டும் நடந்து போகிறோம். நிறையா பேர் அப்படியே ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பின்னாடி யாருமே இல்லை, தெரியுதா? நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் நடந்து. மக்களே, இந்த மலைக்கு எப்படி வரணும் நான் கரெக்டாக முன்ன சொன்னான்னு தெரியல. அதனால் நான் திரும்ப சொல்கிறேன். மாத்திரனுக்கு வரணுன்னா டாகி வேறு குலைச்சிட்டே இருக்கான் மங்கியை பார்த்துட்டு. வாடா வாடா தம்பி வாடா. ஓ, இந்த கடைக்கு பாதுகாப்பா? கடைக்கு போனாலும் குலைச்சிட்டு இருக்கானா?
வாடா வாடா விட்டுறா வாடா. வந்துட்டான். ஓகே மக்களை எப்படி வரணும்னா அதே தான் சேம் அரிகர் போட்டு சொன்னால அதே மாதிரி தான். நீங்கள் வந்து மும்பை வந்துட்டிங்கன்னா எங்கேதாலையும் எனக்கு தெரிஞ்ச ரூட் வந்து நாசிக்லேருந்து கர்ஜெட் வந்துருங்க. கர்ஜெட்லேருந்து கர்ஜெட் தான் சென்டர் பாயிண்ட் இருக்கிற எல்லாத்துக்குமே. ஹரிகர் போர்ட், மாத்திரா, இந்த சொடாய் போர்ட், அது மாதிரி இங்கே நிறையா இருக்குது. எங்கே இருந்தாலுமே நீங்கள் கர்ஜெட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டிங்கன்னா கர்ஜெட்லேருந்து இங்கே இருக்கிற ஒரு 10 பிளேஸை சுற்றிடலாம். ஸோ கர்ஜெத்துக்கு எப்படி வரணும்னா மும்பைலேருந்து டேரெக்டாக கர்ஜெத்துக்கு பஸ் இருக்குது, ட்ரெயினும் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து இதே மாதிரி தான் ஷேர் மாதிரி நிறையா இருக்குது, அது மாதிரி ஷேர் பண்ணிட்டு வந்துடலாம். என்னன்னே தெரில, மொத்தமாக ஓப்பனாக இருக்குது. நம்மளால் உள்ளே போகலான்னு சொன்னார். என்னால் உள்ளே போகிறோம், வழியே பார்க்குறதுக்கு டேஞ்சராக இருக்குது. போய் தான் பார்ப்போம் என்ன தான் இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது கடைக்கு போகிற வழி இல்லாட்டி வேறு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மூடி கிடக்கிற வழியில் போகிறது வந்து ரிஸ்க்கு. இது கடைங்களுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். ஆனால் குப்பையாக இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கர குப்பையாக இருக்குங்க. ஸ்மெல் வருது, ஆனால் பேட் ஸ்மெல். இது எதுவுமே நானும் சொன்னல, கடைக்கு வர இடம் தான் இது. ஏதாவது சொல்ல இந்த பக்கம் அப்படியே முட்டு சந்து முடிச்சு வா போகலாம். ஏமாந்தாச்சு வந்து. என்னடா இங்கே வந்தோடனே இங்கே தான் இந்த பக்கம் 2 ரோடு பிரியுது. இந்த பக்கம் போனால் ஹெட் பாயிண்ட், இது மங்கி பாயிண்ட். இடம் என்னமோ போகிற வழியெல்லாம் நல்லா தான் இருக்குது. வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த இடம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. இங்கெல்லாம் ஆளோட வந்தால் இங்கே நின்று கிஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா பாருங்க, என்ன ஒரு சளித்தனம் பற்றியா தனியாக இருக்கிறது கூட்டிகிட்டு வரணுன்ட்டு. மக்களே நம்ம வந்து ஹாட் பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஹாட் பாயிண்ட் மாதிரியே இல்லை, வேறு ஏதோ மாதிரி இருக்குது. நானும் ஹைகட் போயிட்டு அங்கேயும் எவனும் இல்லை. அங்கேயாவது கொஞ்சம் பேர் இருந்தானுங்க, இங்கே எதுவும் எவனுமே இல்லை. எம்டியாக இருக்குது, கடையும் எம்டியாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம். வா அரே சமால்ஸ். ஓகே அரே சமால்ன்ட்டு கீழே வலிக்கு விட்டுருச்சு இந்த ஷூ போட்டு. வேறு லெவல்ப்பா, நைஸ். ஹாட் பாயிண்ட் உண்மையிலே நல்லாயிருக்கு. என்ன ஹாட் மாதிரி தெரியுமோ ஒருவேளை மலையோட ஷேப்பு. வாவ் நைஸ். அப்படியே ஒரு மேகமூட்டம், அப்படியே மழை இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒரு மழை அப்படியே எப்படி சொல்கிறது, மழையை மறைச்சிருக்கு. குட்டி குட்டி மலையெல்லாம் ஹிமாலயன் மாதிரி தெரியுது. தெரியுதா கீழே எப்படி தெரியுது, செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். ரொம்ப ஹைட்லாம் இல்லை, குட்டி மலை தான். ஆனால் நல்லாயிருக்கு வியூ பாயிண்ட். இங்கேருந்து ஒர்த்தான இடம். குளிர்லாம் இல்லைப்பா, ஜாலியாக கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இங்கே வந்தீங்கன்னா அழகாக 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படியே திரும்பி போயிடாதீங்க. இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் போனால் கீழே ஃபால்ஸ் போகிற வழி இருக்கும். ஃபால்ஸ் இருக்கான், சூப்பராக இருக்குன்னாரு ஒரு கேரளாக்கார ப்ரோ. அதனால் போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய பேர் போக மாட்டாங்க இந்த பக்கம், ஏதோ சின்னதாக போகுதுன்ட்டு. அதனால் மிஸ் பண்ணிடாமல் ரிட்டன் அப்படி போகாமல் இப்படி வந்து அந்த ஃபால்ஸு போங்க. ஃபால்ஸ் எப்படி இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இது பயங்கரமாக வழுக்குது, ஷூ போட்டே வழுக்குதியா இது. பப்பலோ என்ன சொல்கிற பத்தியா நீ, செமையாக வழுக்குது. ஆனால் அந்த குட்டி பையன் பயங்கரமாக ஓடி வந்துட்டு இருக்கான், அவனுக்கு வழுக்கல போல். மழை வராமல் இப்படி வழுக்குது. மழை வந்தால் பயங்கரமாக வழுக்கும் எனக்கு தெரிஞ்சு. தண்ணியில் நடக்கவே முடியாது, தண்ணி போயிட்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுலாம். ஆனால் எங்கே இருக்குது இங்கே வாட்டர் ஃபால்ஸ்? சொன்னால் கீழே போகணுமோ? இதெல்லாம் ஏதோ ஷூட்டிங் பிளேஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு டிஎஸ்எல்ஆர் வச்சு ஒரு லாங் ஷாட் போட்டோம்னா செம்மையாக அவ்வளோ ஃபோட்டோ. நைஸ். எப்படி பாறைல்லாம் பயங்கரமாக தெரியுது. மக்களே இங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் பயங்கரமான ஒரு வியூ இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுற பாருங்க. எப்படி என்னால் கேமராவில் ஜூம் பண்ண முடியாது, கோப்ரோவில். வேறெல்லாம் இருக்கா, செம்மையாக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேர்லேருந்து பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம அது உள்ளே போவோம். ஆக்சுவலாக அது வந்து போகக்கூடாது மாதிரி தான் இது போட்டிருக்காங்க. ஆனால் நிறையா பேர் போயிருக்கானுங்க அது உள்ளே, எப்படின்னு தெரில. நான் உங்களுக்கு இங்கேருந்து வியூ காட்டுறேன். ஓ மை காட், ஓடு வேற மாதிரி. ஆனால் இங்கே கொஞ்சம் பார்த்து வந்து இல்லைங்க, சேஃப்டி கிடையாது, பெரிய பள்ளம் தெரியுதா. வேறு லெவல். மங்கி பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ரோடு பெருசாக ரோடெலாம் போகல, ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. இப்போ மங்கி பாயிண்ட் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, அதனால தான் மூஞ்செல்லாம் பயங்கர ஸ்வெட் ஆகிடுச்சு. நானும் மழை வரும் ஒரு மாதிரி மிஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் நேற்றே வந்து கூகுளில் பார்த்தோம் ஒரு மாதிரி வெயில் அடிக்கும் அப்படின்னு தான் போட்டிருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி வெயில் பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே இது வந்து மங்கிக்கு போகிறதுக்கான ரோடு தான், அதனால தான் மங்கி பாயிண்ட்னு பேர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இல்லை, குரங்குக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பால் அடைஞ்ச வீட்டுக்கு வாசல்லே பார்த்தீங்கன்னா பாம்பு புத்து கட்டியிருக்கு. இந்த பக்கம் போ, அதான் கரையாக தான் புத்து கட்டும். ஆனால் கடைசியில் பாம்பு தானே குடிப்போம் தலைவன். அந்த வீட்டில் யாருமே இல்லை, ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆஞ்சரிங் வீடு மாதிரியே இருக்குது. இந்த காட்டில் வந்து இப்படி கட்டி இப்போ இது பாம்பு போனால் கூட தெரியாது. அதில் அவ்வளோ சுற்றியும் க்ளீன் கூட இல்லை. இங்கே அங்கங்கே இருக்குது அது மாதிரி கேட் இந்த பக்கமும் இருக்குது.
முதல்ல இங்கே ஏதோ இருந்திருக்கு ஆஃபீஸ் மாதிரி, ஏதோ கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலையே, என்னடா பேய் வீடோடா இது. யாருக்காவது ஹிந்தி படிக்க தெரிஞ்சால் இதை படித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், ஹில் ஸ்டேஷன் வந்தால் மட்டும் கண்டிப்பாக கேஷ் கையில் எடுத்துவாங்க. ஏன்னா டவர் கிடைக்காது இங்கே, எவனும் ஜிபேவும் கிடையாது. நான் வந்து நிறைய இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இங்கேயும் தப்பு பண்ணிட்டேன். நான் தெரியாமல் வந்துட்டேன், யோசிக்காமல் காலையில் நான் பாட்டு பஸ் ஏறி வந்துட்டேன். ஆனால் கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி இது போட்டு வச்சுருக்கான், அது ஒரு நல்ல விஷயம். இவர் பேசுகிற ஸ்லாங் எந்த ஊர்? விருதுநகர் தானே? அதனால தான் யோன்னு அதனால் வித்தியாசமாக இருக்கும். இல்லை, எங்கள் ஊர் சைடு வந்து வாயா போயான்லாம் சொல்ல மாட்டோம், வாங்க போங்க அப்படின்னா. வாயா போயான்னா எங்கள் ஊர் சைடு வந்து வாயா போயானா மரியாதை தரக்குறைவாக பேசுகிற மாதிரி. ஆனால் இவர் கூட சேர்ந்து நானும் யோன்னு பழகிட்டேன். ஆனால் இவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவேன். அப்படி ஊருக்கு போனால் அப்படி பேச மாட்டேன். ஆனால் நீ மட்டும் ஏன் அப்போ நீ மட்டும் ஏன் வாயா போயான்ற? டா கூட யோ தான் மரியாதை குறைவு, டா கூட சொல்லிடலாம். எங்கள் ஸ்கூல்லலாம் வார்த்தையாரு அப்பா பேருனா உங்கள் ஐயா பேருன்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம எங்கள் ஊர் சைடில் அப்பான்னு தான் சொல்லி, இவங்க வந்து ஐயானுவாங்க. எந்த ஊரில் ஐயான்னு கூப்பிட மாட்டேன், அப்பா தான் கூப்பிடுவோம். நீ அப்புறம் ஏன் ஐயா? மற்றவங்கள்ட்ட பேசும்போது எங்கள் ஐயா இல்லாட்டி யாராவது பேசும்போது உங்கள் ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் கேட்போம். நாங்களும் அப்பா தான், அப்பா. மக்களே, மங்கி பாயிண்ட் வந்து மங்கி பாயிண்ட் மாதிரி இல்லை, ஒரு மகா பெரிய பாயிண்ட்டாக இருக்குது. எம்மாடியோ, என்னடா இவ்வளோ பெரிய பள்ளமாக தெரியுது. அந்த பக்கம் இந்த பக்கமும் குட்டியாக தெரிஞ்சது, இது பயங்கர ஒரு பெரிய பள்ளமாக தெரியுது. செம்மையாக இருக்குப்பா இந்த பக்கம் இருந்து பார்க்குறது. அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது தான் இது அல்டிமேட்டாக தெரிஞ்சுது. ஆனால் இப்படி இருந்து பார்க்கும்போது அந்த மலை அதை விட அல்டிமேட்டாக தெரியுது. நம்ம அங்கேருந்து வீடியோ எடுத்தோம். கைஸ், இது நல்ல பிரிட்டிஷ்காரன் அப்போ அந்த காலத்தில் நல்ல காட்டுக்கு நடுவில் வந்து பெரிய பெரிய கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டி இருந்திருக்கான். அதை நம்மளால இப்போ எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் பராமரிக்கல, தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குது. வீடியோவில் பெருசாக தெரியல, ஆனால் நேரில் பயங்கரமாக இருக்குது. இந்த மங்கி பாயிண்ட், இந்த ஹர்ட் பாயிண்ட் ஃபுல்லாகவே வெறும் கெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு மாதிரி பால் அடைஞ்சு ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்குது. இந்த பங்களா அங்கங்கே கட்டியிருக்கானுங்க. இதெல்லாம் பாரு, அந்த ஸ்ட்ரக்சர் அந்த டிசைன்லேயே தெரியுது. கண்டிப்பாக நம்மளாலும் கட்டினதில்லை. இந்த பங்களாவை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஆனால் உள்ள அலோடு இல்லை. ஆனால் நான் வந்திருக்கேன் காட்டலான்ட்டு. தெரியுதா, பேய் பங்களா மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. லிட்டரலி பேய் பண்ண இடத்தா கண்டிப்பாக நல்லா போடும். இது அப்படியே ஏதோ இதெல்லாம் பராமரிக்காமல் ஒரு இது மாதிரி இருக்குது. நல்லா வரக்கூடாது, அப்படியே போட்டிருக்காங்க. உள்ள போய் ஏறி காட்டுறேன். இந்த மாதிரி தான் எல்லா பங்களாவும் இப்படி தான் இருந்தது. இதாவது கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அதனால தான் அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க. இதெல்லாம் மேலே இடிச்சு விழுந்தாலும் இது வந்துடும், அதனால் சீக்கிரமாக வெளியே போயிடலாம். எனக்கு ஏதோ உங்களுக்கெல்லாம் செர்னோபில் தெரியுமான்னு தெரியல. நிறைய பேருக்கு செர்னோபில் அப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் நிறையா. செர்னோபில் வந்து அந்த கதிர்வீச்சுனால அங்கே இருக்கிற மக்கள்லாம் அப்படியே அப்போ விட்டு போனாங்கன்னு தெரியும். நான் செர்னோபில் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை, ஆனால் போக முடியாது, போனால் உயிருக்கு ஆபத்து. ஆனால் பார்க்குறதுக்கு செர்னோபில் இடம் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இது எப்போ கட்டினான்னு போட்டிருக்கான் பாருங்கள். இப்போ 1901, 1907 பார்த்தாலே தெரியுது. நம்ம ஆளுங்க கட்டின மாதிரி இல்லை, இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க. அப்போ 16 லட்சம், இப்போ 16 லட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு பில்டிங் கூட கட்ட முடியாது. இது வந்து ஆக்சுவலி மியூசியம் இது. ஆனால் இப்போ உள்ளே மூடி கிடக்குது, இப்போ உள்ளே போக முடியாது. மியூசியம்னு போட்டிருக்கான், ஆனால் வெளியே உள்ள மேலே லைட்டு மட்டும் தான் எரியுது. ஆனால் எங்கேயும் எவனும் உள்ளே இல்லை. என்ன இந்தியன் நேம் இருக்கு? எங்கே இருக்குது இந்தியன் நேமு? இது என்ன சார்? அடாம்ஜி அப்படின்னு. என்னது? பீர் பாய் நைட். ஓகே, ஏதோ தெரியல. லெட் சார் அடாம்ஜி. ஆனால் ஜீனாலே இந்த மகாராஷ்டிராக்காரங்க நேம் தானே? ஜீனா JIE. அது ஜியா? ஓகே, ரைட்டு. சரி, ஓகே, எவனோ பண்ணியிருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து ஆல்டர்னேட் பண்ணி அவன் பேரை போட்டுக்கிட்டான். வா போகலாம், வா. ஓகே, இந்த இடத்த விட்டு போவோம். எவ்வளோ பங்களா இருக்குது, ப்ரைவேட் பங்களா. 1 2 ஒரு 20 பார்த்துட்டோம். இதுக்குள்ளேயே காட்டுக்குள்ளேயே அடர்ந்த காட்டுக்குள்ளே வழி இல்லாமல் ஒரு 20 பங்களா பார்த்தாச்சு. இதுக்கு பேர் நான் வச்சுருக்கிறது பேய் பங்களா. அப்படி தான் இருக்குது. வேறு இதுவும் அப்படி தான் இருக்குது, எவனுமே இல்லை. எங்கே போனாலையும் பேய் பங்களா மாதிரி தான் இருக்குது. இது வேறு என்னது? கத்திஜா ரெசார்ட். எதுக்கடா கட்டினீங்க இதெல்லாம்? ஏன்டா கட்டிட்டு எதுவுமே எம்டியாக வச்சுருக்கீங்க? ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி மாற்றலாமேடா அதெல்லாம்.
ஓ ஃபாரின்காரன் உள்ளே வச்சு இந்த தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுருக்கானுங்க தெரியுதா? உள்ளே குளிக்கிறதுக்கு வச்சு இந்த தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுருக்கானுங்க. வெளியே வைக்கலையா? வெளியே தான் கட்டி அவனுங்க அந்த காலத்துலேயே இதெல்லாம் உள்ளே வந்து போட்டிருக்கான் பார்த்தியா? பிரிட்டிஷ்கார தூக்கிட்டு வந்து போட்டிருக்கான். கட்டியிருக்காங்க பாரியா. ஓ இங்கே இருந்தது இடிஞ்சிருக்கோ? ஓகே இந்த இடத்துல இருந்திருக்கு இடிஞ்சிருக்கு. இடியெல்லாம் இல்லையா? கெட்டி இங்கே பாரியா தண்ணி விட்றாங்க. தலைவா இல்லை இது தூக்கிட்டு வந்து வச்சுருக்கான். இங்கே ரோடு இது பாரு, இது என்ட்ரி இல்லை. இங்கே ஒரு பில்டிங் இருந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இது இங்கே எப்படி இங்கே எட்டுன்னு தனியாக வந்து கட்டுவானா? ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. இதை பற்றி ஹிஸ்ட்ரி படித்தா தெரியும். இது மாத்திரன் வந்து ஹில் ஸ்டேஷன் பார்க்க வந்தனா இல்லை ஏதாவது இந்த பிரிட்டிஷ்காரனோட ஆர்கிடெக்ட் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க வந்தனான்னு தெரியல. இந்த மங்கி பாயிண்ட் வந்து ஹார்ட் பாயிண்ட்டுக்கு சந்தில் ஒரு 30 பங்களா பார்த்துட்டேன். பேய் பங்களாவை இந்தா முன்னாடி இன்னொன்று வந்துருச்சு. எங்கே போனாலும் பங்களாவாக தான் இருக்குது. பெருசாக இருக்குது. ஒன்று கூட யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. அதை எடுத்து அழகாக ஆல்டர்னேட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி உள்ளே விடலாம். நம்ம நண்பருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாரா சொல்லுங்கள். சொல்லு என்னது? இந்த குதிரையில் போகிறவங்கலாம் கவுபாயின்னு சொல்கிறாங்க. ஹார்ஸ் பாய் என்னன்னு சொல்லணும். ஏன் குதிரையில் போகிறவங்கள மட்டும் ஹார்ஸ் பாய்னு சொல்லாமல் கவு பாய்னு ஏன் சொல்கிறாங்க? எனக்கு கேட்டார். எனக்கு ஆன்சர் தெரியல. நீங்கள் யாராவது தெரிஞ்சால் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். வேணா உனக்கு கமெண்ட் பண்ணாமல் உனக்கு சொல்கிற ஆன்சர் இல்லாட்டி நீயே பார்த்துக்கேன் வீடியோவில். ஓகே. ஏன் வந்து அப்படி பேர் வச்சுருக்காங்க? இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்க. இலையெல்லாம் கொட்டி அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது எல்லா இடமும். 3 பக்கமும் ரோடு இருக்குது. இப்படி ஒரு ரோடு, அப்புறம் அப்படி ஒரு ரோடு, இப்படியே திரும்பினா இந்த பக்கம் ஒரு ரோடு. நம்ம சென்டரில் நிற்கிறோம். ஒரு மாதிரி நேச்சராகவே விட்டுருணும். இந்த மாதிரி இலையெல்லாம் க்ளீன் பண்ணாமல், இதெல்லாம் க்ளீன் பண்ணால் அந்த ரோடு நல்லா இருக்காது. ஆனால் இலையோடு இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நடக்கிறதுக்கும் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் அந்த குதிரையிலலாம் போகாதீங்க, வேஸ்ட். ஏன் குதிரையில் போகாதீங்க வேஸ்ட்டுன்ற? ஏன் சொல்லு. ஏன்னா நடந்து வர்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே எல்லாராலையும் ஆனால் நடக்க முடியுமான்னு கேட்டால் டவுட் தானே. நடக்க முடியாதவங்க வேணால் குதிரையில் வரலாம். ஆனால் நம்மளை மணிக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் நடந்து வந்தால் நல்லா இருக்கும். இப்போ காலில் சர்ஜரி பண்ணவங்களாம் இருப்பாங்கல்ல, லெகமெண்ட் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணவங்களாம் ஏன்? அவங்களாம் குதிரையில் தான் வரணும். விட்டால் கால் இல்லாதவங்களாம் எப்படி வருவாங்க? அப்போ குதிரை வச்சிருக்கவன் அவனோட தொழில் அவனுக்கு யார் காசு தருவா?